This video sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMote e-shopping. வணக்கம் என் அன்பு நண்பர்களே. இன்று நாம் வாலி அவர்களுடைய வாழ்வில் நடைபெற்ற சிறு சிறு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அற்புத கவிஞர் வாலி அவர்களுக்கு கவிதை எழுதுவது போலவே ஓவியம் வரைவதும் வல்லவராவார். பள்ளியில் படிக்கும் போதே ஓவியம் நன்கு வரைவார். அக்காலகட்டத்தில் ஆனந்த விகடனில் மாலி என்பவர் வரைந்த ஓவியங்கள் மிக பிரபலமாக இருந்தன. அவரைப் போலவே இவரும் ஓவியத்துறையில் வளர்ந்து வர வேண்டும் என்று எண்ணி வாலியின் பள்ளித் தோழர் பாபு வாலிக்கு அப்பெயரை இட்டார். வாலியின் இயற்பெயர் ரங்கராஜன் என்பதாகும். வாலி குடிபோதையில் பாட்டு எழுதிய ஒரே பாடல் சர்வர் சுந்தரம் படத்தில் இடம்பெற்ற அவளுக்கென்ன அழகிய முகம் என்ற பாடல்தான் அவர் முதலில் குடிபோதையில் எழுதிய ஒரே பாடலாகும். மாருதி ராவ் என்பவருடன் இணைந்து வாலி ஒரு படத்தையும் இயக்கியுள்ளார், டைரக்ட் செய்துள்ளார். அந்த படத்தின் பெயர் வடைமாலை. 1982 வெளிவந்த இந்த படம் மிகவும் தோல்வியடைந்தது. ஆனால் படம் மிகவும் தரமான படம் என்று மக்களால் பாராட்டப்பட்டது. தமிழக அரசின் விருதாக 1 லட்சம் ரூபாய் இந்த படத்திற்கும் கிடைத்தது. அபூர்வ சகோதரர்கள் படத்தில் ஒரு பாடலின் சூழலுக்கு வாலி 4-5 பாடல்கள் எழுதியும் கமலஹாசனுக்கு எதுவுமே பிடிக்கவில்லை. கமலஹாசன் தன் அதிருப்தியை இளையராஜாவிடம் வெளியிட இளையராஜா அவரை சமாதானப்படுத்தினார். பிறகு இளையராஜா வாலியிடம் பக்குவமாக விஷயத்தை எடுத்துரைத்தார். கமலின் எதிர்பார்ப்பை விளக்கினார். அதன் பிறகு வாலி எழுதிய பாடல் அனைவரையும் கவர்ந்தது. சாகா வரம் பெற்ற பாடலாக அது ஆனது. அந்த பாடல்தான் உன்னை நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. 5 தலைமுறைகளுக்கு ஏறத்தாழ 12,000 பாடல்களுக்கும் மேல் எழுதி உலகத்திலே மிக அதிக திரைப்பட பாடல்கள் எழுதியவர் என்ற சாதனையை படைத்தவர் வாலி ஒருவர் மட்டுமே. வாலி 16 படங்களுக்கு கதை வசனமும் எழுதியுள்ளார் என்ற விஷயம் பலருக்கும் தெரியாது. வாலியின் பாடல்கள் சிலவற்றை கேட்கும்பொழுது கண்ணதாசனுக்கே இப்பாடல் நாம் எழுதியதா என்ற சந்தேகம் எழும். அந்த அளவிற்கு தத்ரூபமாக கண்ணதாசனையே மயக்கும் வண்ணம் பாடல்களை எழுதியுள்ளார் வாலி. எம்ஜிஆர் வாலியிடம் ஒரு முறை குறும்பாக, நீங்கள் இந்த படத்தில் பாடல் எழுதியிருந்தாலும் உங்கள் பெயரை படத்தில் போடப்போவதில்லை என்றார். வாலியோ ஜாலியாக, எனது பெயர் இல்லாமல் உங்கள் படத்தையே வெளியிட முடியாது என்றார். எம்ஜிஆர் எப்படி என வினாவ, இந்த படத்தின் பெயர் உலகம் சுற்றும் வாலிபன், இதில் வாலியை எடுத்துவிட்டால் உலகம் சுற்றும் பன் என்றல்லவா ஆகும் என்று கூற எம்ஜிஆரும் நன்கு சிரித்தபடி வாலியை தட்டி கொடுத்தார். இதுபோன்ற பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அவருடைய வாழ்வில் நடந்துள்ளன. அவற்றை நாம் மற்றொரு காணொளியில் காண்கலாம். நன்றி, வணக்கம்.